பேசும் மை நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்துச் செல்ல இருப்பது உங்கள் தோழி பார்வதி. இன்னைக்கு நாங்க அத்தியாயம் 18 மச்சம் இதை தான் வாசிச்சு காட்ட இருக்கோம். வாங்க கதைக்குள் இணைந்து பயணிப்போம். ஹலோ ராஜா, லைன்ல இருக்க இல்ல? ஹலோ. ஆ இருக்கேன் ராமு, இருக்கேன். அப்போ பதில் சொல்லேன்டா. நான் அந்த பொண்ணை தானே படம் எடுத்தேன். ஆமா, இதை தான் சொல்லிட்டியே. ஆனா இப்ப என் மொபைல்ல முதல்ல பார்த்தோமே அந்த படுத்துக்கிட்டு இருக்கிற கை குழந்தை படம் தான் காமிக்குதுடா. அது எப்படி பொண்ணு போட்டோ குழந்தை போட்டோவா மாறுச்சு ராஜா? அதுதான் எனக்கும் ஒரே குழப்பமா இருக்கிறாமோ. அதுவும் இல்லாம அந்த குழந்தையோட காலுக்கடியில அந்த புக்குல பக்கத்துல பார்த்தோமே கருப்பு நிற ராட்சத பட்டாம்பூச்சி, அதே மாதிரி ஒரு மச்சம் இருக்குதுடா. பட்டாம்பூச்சி மாதிரி மச்சமா? ஆமா ராமு. ஏ ராஜா, அப்போ அந்த பொண்ணு கையில நான் பார்த்தது டாட்டூ இல்ல, அதுவும் மச்சந்தான்னு நினைக்கிறேன். அப்படிங்கிற? அப்போ இதை எப்படி எடுத்துக்கிறது? என்னன்னு நாம எடுத்துக்கிறது? ராஜா, என் அப்பா வந்து பார்த்துட்டு போறாரு. நான் நாளைக்கு காலையில வரேன். அப்போ இத பத்தி பேசுவோம், சரியா? நீயும் இப்ப போய் தூங்கு. பை, குட் நைட். டே 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 ராமு, டே. ச்சே, வச்சுட்டான். இப்ப பார்த்துதான் அவன் அப்பா வரணுமா? இந்த குழந்தை போட்டோவை எப்படி மங்களா அக்கா கிட்ட காமிச்சு அடையாளம் காட்ட சொல்றது? ஒருவேளை இது அந்த பொண்ணு குழந்தையா இருந்த போது எடுத்த படமா இருக்குமோ? ராமு அந்த பொண்ணு கையில இல்லையா அந்த மச்சம் பார்த்திருக்கான். ஆனா இந்த படத்துல இருக்கிற குழந்தைக்கு காலுக்கடியில இல்ல மச்சம் இருக்கு. ஏ புத்தகமே, உன்னால என்னோட தூக்கம் இன்னைக்கும் போச்சு போ என்று கூறிக்கொண்டே அந்த புத்தகத்தையும் அதில் இருந்ததையும் ராமு சொன்ன விஷயங்களையும் அவன் மொபைலில் படம் எடுத்ததையும் அந்த படம் மாறியிருப்பதையும் எல்லாம் எண்ணிக்கொண்டே அதை பற்றி பலவிதமாக யோசித்து கொண்டே படுத்திருந்ததில் ராஜா உறங்கவே இல்லை. காலை 6 மணி ஆனது. வீட்டின் அழைப்பு மணி ஒலித்தது. உடனே ராஜா எழுந்து கதவை திறப்பதற்காக கீழே சென்றான். அவனுக்கு முன் அவனது அம்மா கதவை திறந்தாள். குட் மார்னிங் அம்மா. வா வா மங்களம், உள்ள வா என்றதும் மங்களம் வீட்டின் உள்ளே வந்தாள். வந்ததும் மாடிப்படியில் நின்றிருந்த ராஜாவை பார்த்து, என்ன ராஜா தம்பி, 2 நாளா சீக்கிரமா எழுந்துக்கிறீங்க, என்ன ஆச்சு? அதுதானே நானும் கவனிச்சேன்டா ராஜா. நேத்தும் இன்னைக்கும் என்ன இவ்வளவு சீக்கிரம் எழுந்துக்கிட்ட? இல்லாட்டி நான் ஆஃபீஸ் போறதுக்கு முன்னாடி எழுப்பினாதான் எழுந்துப்ப. அதுவும் சலிச்சுக்கிட்டே. நம்ம மங்களம் கேட்டா மாதிரி உனக்கு என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லைம்மா. அக்கா, எனக்கு ஒரு காஃபி தாங்களேன். இதோ 5 நிமிஷத்துல தரேன் தம்பி. டே ராஜா, என்னப்பா, என்ன ஆச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? எதுவானாலும் அம்மாட்ட சொல்லுப்பா. என்னால ஏதாவது சொல்யூஷன் தர முடிஞ்சா சொல்லுவேன்ல என்று ராஜாவின் அம்மா சொன்னதும் அவனுக்கு அவன் அம்மாவிடம் நடந்தவற்றையெல்லாம் சொல்ல வேண்டும் என்று மனம் துடித்தது. ஆனால் ஏதோ ஒன்று அவனை தடுத்தது. அதையும் மீறி சொல்ல முயன்றபோது மங்களம் காஃபி கொண்டு வந்து கொடுத்ததும் அதை வாங்கி குடித்ததில் சொல்ல வந்த விஷயத்தை அவன் குடித்த காப்பி அவனின் தொண்டையிலிருந்து வயிற்றுக்குள் அடித்து கொண்டு சென்று விட்டது. ஆனாலும் தன் மகன் சொல்லுவான் என்று காத்திருந்தாள் ராஜாவின் தாய். காஃபியை குடித்ததும், சரிம்மா, நான் போய் குளிச்சுட்டு வரேன். ஓகே ராஜா, உனக்குள்ள ஏதோ இருக்கு, ஆனா அதை பத்தி இப்ப என்கிட்ட சொல்ல வேண்டான்னு இருக்க. இட்ஸ் ஓகே. உனக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லு, ஓகேவா? சரி, போய் குளிச்சுட்டு வா. இன்னைக்கு ஒன்னா சேர்ந்து டிஃபன் சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் மீமா. லவ் யூமா என்று சொல்லிவிட்டு வேகமாக படியேறி அவனது அறைக்கு சென்றான். அப்போது மங்களம் ராஜாவின் அம்மாவிடம், அம்மா, முந்தா நாள் சாயந்தரம் நம்ம தம்பியோட ஃப்ரெண்டு அந்த ராமு பையன் ஒரு புத்தகத்தை எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்ததுலேருந்து ராஜா தம்பி வித்தியாசமாக தான் நடந்துக்குதுமா. நேற்று முழுவதும் ராஜா தம்பியும் அவரோட சிநேகிதன்கள் அந்த ராமுவும் ராஜேஷும் அவர் ரூமுக்குள்ளேயே தான் இருந்தாங்கம்மா. மத்தியானம் சாப்பிட மட்டும்தான் கீழே வந்தாங்க. விடு மங்களம், பசங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. அந்த ராமுவும் ரொம்ப நல்ல புள்ளதான் மங்களம். அதெல்லாம் சரிதாம்மா. ஆனா நேத்து மத்தியானம் அவங்க 3 பேரும் என்கிட்ட பேய் பிசாசு மேல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இருக்கான்னு கேட்டாங்கம்மா. அப்படியா? ஏன்னு நீ கேட்டிருக்க வேண்டியது தானே? கேட்டேம்மா. அதுக்கு ஏதோ அவங்க கதைக்காக சர்வே எடுக்கிறாங்களாம், அதுக்காக கேட்டோன்னு சொன்னாங்க. இருக்கலாம் மங்களம். அந்த ராமு ராஜேஷ் வீட்ல அந்த பசங்களுக்கு 6 மாசம்தான் டைம் கொடுத்துருக்காங்களாம். அதுக்குள்ள இந்த பசங்க ஏதாவது படம் எடுத்து ஜெயிச்சு காட்டணும்னு பாவம் பாடா படுறாங்க பிள்ளைங்க. சரி, அவங்க கேட்டாங்க, ஓகே. அதுக்கு நீ என்ன பதில் சொன்ன?
எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி நம்ம 3வது தெருவுல இருக்காங்களே அந்த டாக்டர் குடும்பம். யார சொல்ற நீ? அதுதாம்மா அந்த அரசியல்வாதி பையன். அவர் கூட டாக்டர். இலவசமா வைத்தியம்லாம் பாப்பாரே. ஆமா, ஆமா மங்களம். அவரு வைஃப் கூட காணாம போயிட்டாங்கன்னு போன வருஷம் ஒரே பரபரப்பா இருந்ததே! அந்த பொண்ணு கூட ஏதோ பெரிய இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல டீச்சரா இருந்துச்சுல்ல? ஆமா, அவங்களே தான். அந்த நிகழ்வ பத்தி தான் தம்பிங்க கிட்ட சொன்னேன். ஆனா அதுக்கும் பேய் பிசாசுக்கும் என்ன சம்மந்தம்னு நீ சொல்லியிருக்க? என்னம்மா நீங்க? இந்த ஏரியாவுல 1 வருஷமா இந்த பேச்சு தான் போய்க்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியாதாம்மா? என்னது அது? அந்த காணாம போன டீச்சர் பொண்ணு தான் ஆவியா அவங்க வீட்டையே சுத்திக்கிட்டு இருக்குதாம். அந்த பொண்ணு காணாம தானே போயிருக்கா மங்களம். என்ன செத்தா போயிட்டா ஆவியா வரத்துக்கு? அதுதாம்மா எங்களோட டவுட்டும். இதையெல்லாம் ஏன் நீ பசங்க கிட்ட சொல்லி அவங்கள பயமுறுத்தியிருக்க மங்களம்? அட போங்கம்மா, அவங்கலாம் பயப்பட மாட்டாங்க. நீங்க வேற. சரிம்மா, வாசல் அலம்பி கோலம் போட்டுட்டேன். இட்லி வச்சிருக்கேன். நான் போய் அத எடுத்துட்டு சட்னி அரைக்கிறேன். சரி. போய் வேலைய பாரு போ. நானும் போய் குளிச்சுட்டு ஆஃபீஸுக்கு கிளம்புறேன். உன் கூட பேசிக்கிட்டு இருந்ததுல நேரமாயிடுச்சு பாரு. உங்க கூட பேசிக்கிட்டு இருந்ததுல எனக்கும் நேரமாயிடுச்சும்மா. சொல்லுவ. மங்களம், வர வர உனக்கு வாய் ஜாஸ்தியாயிடுச்சு மங்களம். அட போங்கம்மா. உங்களுக்கு உங்க வேலைக்கு நேரமாயிடுச்சுன்னா, எனக்கு இதுதானே வேல. அதுதான் அப்படி சொன்னேன். என்று கூறிக்கொண்டே வேலையில் மூழ்கினாள் மங்களம். ராஜாவின் அம்மாவும் குளித்து ஆபீஸுக்கு ரெடியாகி வந்தாள். ராஜாவும் குளித்துவிட்டு வந்தான். அம்மாவும் மகனுமாக சாப்பிட டைனிங் டேபிளில் அமர்ந்தனர். அப்போது ராஜா தன் அம்மாவிடம், அம்மா, அப்பா எங்க காலையிலேருந்து காணோம்? அவருக்கு 6 மணிக்கெல்லாம் ஏதோ ஆஸ்திரேலியா கால் இருக்குன்னு காலங்காத்தாலே கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயிட்டார் ராஜா. ஓ, ஓகே. அம்மா, இன்னைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் ராமு அண்ட் ராஜா நம்ம வீட்டுக்கு வருவாங்கம்மா. நாங்க 3 பேருமா ஒரு புக் டிஸ்கஷன்ல இருக்கோம். அதோட தொடர்ச்சி இன்னைக்கும் இருக்கும்மா. அப்படியா ராஜா? இட்ஸ் ஓகேப்பா. ஆல் தி பெஸ்ட் கண்ணா. சரி, ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். பை. டேக் கேர் ராஜா. ஓகேம்மா, பை. தன் அம்மா ஆஃபீஸ் சென்றதும் ராஜா வீட்டு கடிகாரம் மணி 9 என்பதை பறைசாற்றியது. கடிகார சப்தம் நின்றதும் அவன் வீட்டின் அழைப்பு மணி ஒலித்தது. ராஜா ஓடிச் சென்று கதவை திறந்தான். ராமுவும் ராஜேஷும் நின்றிருந்தனர். அவர்களிடம், ஹே ராமு அண்ட் ராஜேஷ், வாங்கடா வாங்க. நான் உங்க 2 பேருக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வாங்க, என் ரூமுக்கு போகலாம். அக்கா, மங்களா அக்கா, நாங்க எங்க ரூமுக்கு போறோம். சரி தம்பி. ஏ ராஜா, நம்ம ராமு உன் மொபைல் படம் பத்தின கதைய வர வழியில சொன்னா. எங்க உன் மொபைல்ல இருக்கிற அந்த குழந்தை படத்தை காமி. இதோ பாருங்க என்று ராஜா எடுத்து காண்பித்ததும் ராஜேஷ், அட ஆமா, இந்த பாப்பா போட்டோ தான் முன்னாடி பக்கத்துல இருந்துச்சு இல்ல? ராஜேஷ், இது நம்ம ராஜா திருப்பின பக்கத்துல தான் இருந்தது. இதோட அழுக சத்தம் கீழே வரைக்கும் போய் மங்களா அக்கா என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு மேலேயே வந்துட்டாங்க. அப்புறமா டிவி பார்த்துக்கிட்டு இருந்தோம், அது இதுன்னு சொல்லி நாங்க சமாளிக்க வேண்டியதா ஆயிடுச்சு. அப்படி சத்தமா அழுதுது இந்த பாப்பா. சரி, நாம இன்னைக்கு ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. வாங்க, அந்த புக்கை திறந்து பார்ப்போம். ஏய், எனக்கு ஒரு ஐடியா. இப்பதான் ராஜேஷ் இங்க இருக்கானே, அவனை வச்சு அந்த புக்கில் அந்த பொண்ணு இருக்கிற பக்கத்தை மங்களாக்கா கிட்ட காட்டி அடையாளம் காட்ட சொன்னா என்ன? நல்ல ஐடியா ராமோ. சரி ராஜேஷ், நீ அந்த பொண்ணு இருக்கிற பக்கத்துக்கு போ. இப்போ இதே பக்கத்தை மங்களாக்கா கிட்ட காட்டி கேட்போம். வாங்க. ராஜேஷ், புக்கை பத்திரமா பிடிச்சுக்க. தப்பி தவறி கூட கீழே போட்டுடாதடா, அப்புறம் திறக்க முடியாம போயிடும். ஆமா ராஜேஷ், ராமு சொல்றது சரிதான். ஜாகிரதடா. சரி, நீங்க 2 பேரும் பயப்படாதீங்க. நான் இந்த புக்கை ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்றேன். வாங்க, கீழே போகலாம் என்று கூறிக்கொண்டே ராஜேஷ் அந்த புத்தகத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு ராமு ராஜாவுடன் கீழே சென்றான். அக்கா, மங்களா அக்கா, இங்க ஹாலுக்கு கொஞ்சம் வாங்களேன். இதோ வரேன் தம்பி. என்ன தம்பி? அக்கா, நம்ம ராஜேஷ் உங்ககிட்ட ஒரு பொண்ணோட டிராயிங் காட்டுவான். அதை பார்த்துட்டு உங்களுக்கு அந்த படத்துல இருக்கிற பொண்ணு மாதிரியே யாரையாவது தெரியுமான்னு சொல்லுங்க அக்கா. அதுக்கு என்ன தம்பி, காட்ட சொல்லுங்க. தெரிஞ்சா யாரு என்னன்னு சொல்றேன். ராஜேஷ், மங்களா அக்கா கிட்ட நீ வரைஞ்ச அந்த படத்தை காமி. நானா? ஆமாண்டா, நேத்து வரைஞ்சியே. பாருங்க அக்கா, அதுக்குள்ள மறந்துட்டான். ஓகே. ஆமா, நான் தான் வரைஞ்சேன் இல்ல? அக்கா, இதோ இந்த படம்தான். நிதானமா பார்த்து இவங்களை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்க என்று ராஜேஷ் புத்தகத்தில் இருந்த அந்த பெண் படம் வரையப்பட்டிருந்த பக்கத்தை காட்ட, ராமுவும் ராஜாவும் மங்களத்தையே பார்க்க, மங்களம் அந்த பக்கத்தை பார்த்தாள். பின் ராமு ராஜா ராஜேஷை பார்த்தாள். மீண்டும் அந்த பக்கத்தை பார்த்தாள். மூவரையும் மீண்டும் பார்த்தாள். சஸ்பென்ஸ் தாங்காது ராஜேஷ்,
அக்கா, என்னக்கா அந்த படத்த பார்க்குறீங்க, எங்க 3 பேரையும் பார்க்குறீங்க, மறுபடியும் படத்த பார்க்குறீங்க, எங்க 3 பேரையும் பார்க்குறீங்க. சொல்லுங்கக்கா, உங்களுக்கு இந்த படத்துல இருக்கிற பொண்ண தெரியுமா? என்ன தம்பிங்களா, விளையாடுறீங்களா? அக்கா ஏன் அப்படி கேட்குறீங்க? பின்ன என்ன ராஜா தம்பி, முந்தா நாள் என்னடான்னா, இந்த புத்தகத்த நல்லா கோந்து போட்டு ஒட்டிட்டு, திறந்து தர சொல்லி குடுத்தீங்க. இன்னைக்கு என்னடான்னா, காலி புத்தகத்த காமிச்சு, பொண்ணு படம் இருக்குன்னும், அத அடையாளம் தெரியுமான்னும் கேட்குறீங்க? என்னது காலி பக்கமா? என்று 3 நண்பர்களும் ஒரு சேர சொல்லிக்கொண்டே அந்த பக்கத்தை பார்த்தனர். இதுதாங்க அத்தியாயம் 18. மச்சம். கைபேசியில் அந்த பெண்ணின் படத்தை புகைப்படம் எடுத்த ராஜா பார்த்து அதிர்ந்தது ஒரு குழந்தையின் படம் என்பது இந்த அத்தியாயம் மூலம் நாம் தெரிந்து கொண்டுள்ளோம். குழந்தைக்கு இருக்கும் மச்சமும் அந்த பெண்ணிற்கு இருக்கும் மச்சமும் ஒன்றா இல்லையா என்பதையும், மங்களம் கூறிய பெண்ணும் அவர்கள் புத்தகத்தில் பார்த்த பெண்ணும் ஒன்றா இல்லையா என்பதையும் தெரிந்து கொள்ள காத்திருக்கவும் என்று பணிவன்புடன் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இப்போது உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் தோழி பார்வதி. நன்றி, வணக்கம்.